நமஸ்காரம். நான் உமா விஜய் பேசுகிறேன். இந்த தென்னிந்திய திருத்தலங்கள் போய் தரிசனம் பார்த்த ஸ்தலங்களை பற்றி போடுற யூடியூப் சேனலில் இன்றைக்கி 789வது பகுதியாக சமீபத்திய திருநெல்வேலி பயணத்து போது குற்றாலம் பக்கத்தில் போய் தரிசனம் பார்க்க கிடச்ச ஒரு சித்த பீடத்தை பற்றி தான் நான் இன்றைக்கி போட போகிறேன். சித்தர்களை பற்றி போடுறேனே, இது கோவில் இதில் வருமானு கேட்டேன்னா, அங்கே இருக்கிற அம்பாளையும் அந்த கோவில் பிள்ளையாரையுமே இந்த கோவிலோட சிறப்பை நமக்கு, இந்த பீடத்தோட சிறப்பை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்குது. மனுஷாளுக்கு தான் நாடி இருக்கும், உயிரினங்களுக்கு நாடி துடிப்பு இருக்குன்னு சொல்லுவா. பல்ஸ் இருக்குது, பல்ஸ் ரேட் பார்க்கணுன்னு சொல்லுவா. அப்படி ஒரு சித்தர் பிரதிஷ்டை பண்ணின ஒரு பிள்ளையாருக்கு 3 நாளைக்கு நாடி துடிப்பு இருந்திருக்கு. அந்த நாடி துடிப்பு இருந்ததுங்கிறத வைத்தியர்கள் பார்த்து ஆமாம் நாடி துடிப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காளாம். அதுக்கப்புறமா அந்த கல்லில் ஏதாவது கல்லுனால் அந்த மாதிரி ஒரு துடிப்பு வருதான்னு சொல்லி ஜியாலஜிஸ்ட் சொல்லி இந்த பாறைகளை பற்றி படிக்கிறவா அவா பார்த்துருந்துருக்கா. விஞ்ஞானிகள்லாம் இதில் வேறு ஏதாவது விஷயங்கள் இருக்கான்ட்டுலாம் பார்த்துருக்காளாம். எல்லாருமே ஆச்சரியப்பட்டு, இல்லை இந்த பிள்ளையாருக்கு நாடி துடிப்பு இருக்குது, இவர் பிரதிஷ்டை பண்ணதுனால அப்படின்னு சொல்லி சொன்ன பிள்ளையாரை பார்க்குற பாக்கியம் கிடச்சது இந்த ஸ்தலத்தில். இந்த நாடி துடிப்போடு இருந்த பிள்ளையாருக்கு இன்றைக்கும் இருக்கிற பேர் நாடி விநாயகர் அப்படிங்கிறது தான் இருக்குது. இதை யார் பிரதிஷ்டை பண்ணினா, அந்த சித்தர் யார், அந்த சித்தராம ஆரம்பித்த பீடம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய பாக்கி சுவாமிகள் என்ன, எல்லாத்தையும் தான் போய் தரிசனம் பார்த்தபடியாக நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த ஸ்தலத்துக்கு நான் போகிறதுக்கு எனக்கு தூண்டுதலாக இருந்தது என்னோட சகோதரர் தான். அவர் தான் எங்கள் அப்பா காலத்தில் இந்த கோவிலுக்கு போயிருக்கார். இந்த மௌனகுரு சுவாமிகள் அப்படிங்கிறவர் போய் பார்த்துருக்கார் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இந்த தடவை போகிறதா இருந்தால் நானும் போய் பார்க்க போகிறேங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார். அதனால் சரி, நம்மளும் சந்தர்ப்பம் கிடச்சி ஈசனோட அருள் இருந்தால் போகலான்னு நினச்சா, நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லேருந்து ஒரு 6 இல்லை அதிகபட்சம் 8 கிலோமீட்டர் தூரத்துலேயே இந்த இடம் இருந்தது. தெய்வத்தோட அனுகிரகத்தால் தான் நடந்தது. இந்த இடம் எங்கே இருக்குன்னா, தென்காசி மாவட்டத்தில் குத்தால அருவி இருக்கு இல்லையா, அந்த 5 அருவிக்கு போகிற பாதையில் இருக்கக்கூடியது தான். அந்த பிரதான சாலையிலேயே இருக்குது. இது மௌனகுரு சுவாமி மடம் அப்படின்னு, ஸ்ரீ சித்தேஸ்வரி பீடம் அப்படின்னு போட்டிருக்கு. இது ஆரம்பித்தவர் ஸ்ரீ 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 சிவசிதானந்த சரஸ்வதி சுவாமிகள். இவர் 1936 இந்த மடத்தை தோற்றுவிச்சு, அதுக்கப்புறமா இங்கே ஸ்ரீ சித்தேஸ்வரிக்கு உண்டான ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளை மூலவராக பிரதிஷ்டையும் பண்ணியிருக்கார். இந்த ஸ்தலம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் கோவில்னு சொல்லப்படுறது. அதுக்கப்புறமா அவர் பிரதிஷ்டை பண்ணின பிள்ளையார். இப்போ அவர் எப்படி இங்கே வந்தார், அவரை பற்றின விவரம் எல்லாம் தெரிஞ்சது என்னன்னாக்க, இவர் ஆந்திரா மாநிலத்தில் குண்டூரில் இருந்த ஒரு கிராமத்தை சேர்ந்தவர். அங்கே ஒரு தம்பதியருக்கு குழந்தையாக பிறக்கிறார். பிறந்ததுக்கப்புறமா இவரை ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறமா வேறு ஒரு தம்பதியர் இவரை தத்தெடுக்கிறார். தத்தெடுத்த உடனே இவருக்கு சிவையா அப்படிங்கிற பேர். இவருக்கு ஆரம்பத்தில் பிறந்தபோது
அப்பா அம்மா வச்ச பேர் பிச்சையா அப்படிங்கிறது. அதுக்கப்புறமா இவரை தத்தெடுத்தவா இவரை வந்து சிவையா அப்படின்னு சொல்லி வளர்த்து இவருக்கு ஒரு கல்யாணமும் பண்ணி வைக்கிறா. கல்யாணம் பண்ணி இவருக்கு 2 பெண் குழந்தைகளும் ஒரு ஆண் குழந்தையும் கிடைக்கிறது. இவர் வந்து 1868 குண்டூரில் பிறந்திருக்கார். அதை பற்றி சொன்ன இன்னொரு தகவலில் தெரிஞ்சுட்டேன். அவருக்கு பிறந்த அன்னைக்கு சுவாதி நட்சத்திரம் அப்படின்னு படித்தேன். ஆனால் எனக்கு அது வந்து நிச்சயமாங்கிறது தெரியாது. அதுக்கப்புறமா கிட்டத்தட்ட இவரோட 40 வயசுக்கு அப்புறமா 2 பெண்களுக்கும் இவர் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்றார். கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு 1906 தன்னோட கல்யாணமான பெண்ணை கூப்பிட்டு, நான் இந்த குடும்ப வாழ்க்கையை விட்டு போகிறேன், ஆன்மீகத்தை நாடி ஆத்ம திருப்திக்காக வேண்டி போகிறேன், என்னை தேட வேண்டாம்னு சொல்லி மகள்கிட்ட மட்டும் சொல்லிட்டு இப்படி ஒரு குருவை தேடி அலைஞ்சின்னு இருந்த காலத்தில் அவருக்கு ஸ்ரீ அச்சுதானந்த சுவாமி அவர் கிடைக்கிறார் குருவா. அவர் மூலியமாக இவருக்கு சந்நியாசம் வாங்கிக்கிறார். இவர் வந்து கிரகஸ்தராக இருந்து சந்நியாசம் வாங்கின்றவர். அப்போது அந்த ஸ்ரீ அச்சுதானந்த சுவாமி அவர் தான் இவருக்கு வந்து ஸ்ரீ சிவசிதானந்த சரஸ்வதிங்கிற பேரை வைக்கிறார். அதுக்கப்புறமா இவர் வந்து காசி பக்கம்லாம் இதுக்கு போகிறாராம், காஷ்மீர் பக்கம் போகிறாராம். போகிற இடத்துல அங்கே பண்டிதர்கள் சித்தர்கள் ஒரு தடவை ஏதோ பேசின்னு இருக்கும்போது ஒரு கருத்துக்கள் பரிமாற்றத்தில் அவளுக்குள்ள ஒரு சண்டை வருதாம். அப்போது இவர் எதையோ சொல்ல போகும்போது இவரோட குருநாதர் வந்து எதையும் சொல்ல வேண்டாம், மௌனமாக இருன்னு சொன்னதுனால அவர் பேசுகிறத நிறுத்திட்டார் அப்படின்னு தெரிய வருது. ஆனால் இன்னொரு இதுலேயும் வந்துட்டு சொல்லப்படுறது, அதுக்கப்புறமா இவருக்கு ஒரு தடவை கோபம் வருதான். அந்த கோப குணத்தை அடக்கணும்னா வாயை திறந்து பேசக்கூடாதுன்னு மௌனத்தை இவர் கடைப்பிடிச்சார் அப்படின்னு ஒரு புஸ்தகத்தில் நான் வாசித்தேன். இவர் வந்து குத்தாலத்துக்கு வரார். இந்த காஷ்மீரில் இருந்துட்டு அதுக்கப்புறமா குத்தாலநாதர் இந்த தரணி பீடம் சொல்லக்கூடிய பீடத்துக்கு குற்றாலநாதர் மேலே பாசம் கொண்டு அவரால் ஈர்க்கப்பட்டு இந்த பக்கம் வரார். இந்த இடத்துக்கிட்ட அந்த காலத்தில் என்ன ஆயிருக்குன்னா, திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட எல்லையில் தான் இந்த குத்தாலம் இருந்திருக்கு. அப்போது ஒரு ஆங்கிலேயர் ஒருத்தர் காசா மேஜர் அப்படிங்கிறவர், அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 ஏக்கர் நிலத்தில் ஒரு பங்களாவை வச்சுட்டு இருந்தாராம். அவரோட அந்த காசா மேஜருங்கிறவரோட அந்த பங்களாவை 1880களில் சேத்தூர் ஜமீன்தாருங்கிறவர் வடமலை சுந்தரதாஸ் தேவர் அப்படிங்கிறவர் வந்து விலைக்கு வாங்கியிருக்கார். அவரே இந்த இடத்துக்கு பரமானந்தம்னு பேர் வச்சிருக்காராம். 1916 கிட்ட சுவாமிகள் வந்து, அதாவது 1906 குடும்பத்தை விட்டு போனவர் 1916 இங்கே வந்திருக்கார். இங்கே வந்து இந்த இடத்துலையே தங்கி இருந்திருக்கார். தவம் இருக்க ஆரம்பிச்சிருக்கார். யாரோடையுமே பேசலை. தன்னை நாடி வந்தவாளுக்கு, குறிப்பாக உடம்புல வியாதிகள்னு சொல்லி வந்தவாளுக்கெல்லாம் இவர் வந்து நோய்களை தீர்த்திருக்கார். யார்கிட்டையுமே பேசாமல் இருந்ததுனால மௌனகுரு சுவாமிகள்னு. இது என்ன சொல்லப்படுறதுன்னா, இந்த சேத்தூர் ஜமீன்தாருக்கே ஒரு வயிற்று வலியோ ஏதோ ஒரு உடல் உபாதை வந்து எத்தனையோ பேர்கிட்ட கேட்டு கிடைக்காம போய் தீராத வியாதிக்கு இந்த சுவாமிகிட்ட, மௌனகுரு சுவாமிகிட்ட வந்து அவருக்கு அந்த வியாதி தீர்ந்ததுனால இந்த இடத்தையே சுவாமிக்கு அவர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது.
அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, இவர் ரசவாத கலை, அப்புறமா இந்த நவகண்ட யோகம் எல்லாமே இவர் படித்தவராக இருந்திருக்கார். இந்த நவகண்ட யோகத்தை பற்றி சொல்லும்போது, என்னோட அம்மா வழி தாத்தா வள்ளிமலை குகை கிட்ட, சேலம் கிட்ட ஒரு சித்தரை பார்க்க போயிருந்திருக்காராம் அந்த காலத்தில். அப்போது அவரோட உடம்பு 3 துண்டாக வெட்டுப்பட்டு இருந்ததை பார்த்து பயந்து போயிருக்கார். அடுத்த நாளைக்கு பார்த்தா அவர் சாதாரணமாக திருப்பி எல்லா அங்கங்களும் ஒன்று சேர்ந்து இருந்ததை என்னோட தாத்தா பார்த்துருக்கார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். இவர் இந்த மௌனகுரு சுவாமிகள், இவர் அச்சுதானந்த சரஸ்வதி சுவாமிகளை குருவாக எடுத்துன்ட்டு அதுக்கப்புறமா தத்தாத்திரேயரோட மறு அவதாரம் சொல்லக்கூடிய தெம்பே சுவாமிகள்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். அவர் மூலியமாகவும் எல்லா கலைகளையும் கத்துண்டார் அப்படிங்கிறதும், அதுபடி இந்த நவகண்ட யோகத்தையும் கத்துண்டு தன்னோட உடம்பு 9 துண்டுகளாக ஆக்கி போட்டுட்டு திருப்பி எல்லாம் சேர்ந்து இருந்தது. நிறைய சித்தர்கள் மாதிரி இவரும் செஞ்சிருக்கார் அப்படின்னும் தெரியப்படுறது. 1916 இவர் இந்த இடத்துல ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியை பிரதிஷ்டை பண்ணுறார், ஸ்ரீ சித்தேஸ்வரி பீடம் சொல்லிட்டு. அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு 90 வருஷம் ஆயிடுத்தான். சுவாமிகளோட சித்திக்கெல்லாம் ஆயிடுத்தான். அதுக்கப்புறமா இந்த இடத்த திருப்பி பிரதிஷ்டை பண்ணணும்னு சுவாமி அம்பாளை நகர்த்தணுன்ட்டு பார்க்குறாளாம். கீழே அஷ்டபந்தனம்லாம் மருந்து போடணும்னு பார்த்தா, சுவாமிகள் பிரதிஷ்டை பண்ண போது அவர் கீழே வச்சிருந்த பூ, அந்த புஷ்பம் கூட வாடாமல் அப்படியே இருந்தது. அப்படிங்கிறத கேட்கும்போதே புல்லரிச்சது. இப்படியான விஷயம் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இந்த படையெடுப்பு போது சுவாமியை காப்பாற்றணும்னு சொல்லி உள்ளே வச்சுட்டு வெளிப்பக்கம் செவுறு வச்சு வேற அம்பாளை வச்சுட்டா. அப்புறம் எம்ஜிஆர் காலத்து போது தான் அந்த வச்சிருந்த 4 அர்ச்சகர்கள், சிவாச்சாரியார், அதில் ஒரே ஒருத்தர் வயசானவர், இதுதான் நடந்தது, அம்பாள் பின்னாடி இருக்கிறவ தான் உண்மையான அம்பாள்னு சொல்லி அந்த செவுரை உரைச்சி பார்த்தா, இவ அந்த காலத்தில் வச்ச விளக்கு ஏற்றினதுலேருந்து சுவாமிக்கு வச்ச சந்தனம் புஷ்பம் எல்லாமே அப்படியே அன்னைக்கு காத்தால சாத்தின மாதிரி இருந்ததுங்கிறத மதுரை கோவில் பற்றி படித்த போது பார்த்துருக்கோம். அதே மாதிரி இவர் வச்சிருந்த புஷ்பம் கூட வாடாமல் அம்பாளுக்கு மேடைக்கடியில் கிட்டத்தட்ட 90 வருஷம் கழிச்சு இருந்ததை பார்த்து நிறைய பேர் கண்ணால் பார்த்துருக்காத அப்படின்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி இந்த நாடி பிள்ளையாருங்கிறவரை 1938 இவர் பிரதிஷ்டை பண்ணியிருக்கார். அந்த 3 நாளைக்கு அந்த நாடி துடிப்பு இருந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறமா இவர் ஸ்ரீ தண்டாயுதபாணி சிலையை தனியாக ஒரு சந்நிதியில் பிரதிஷ்டை பண்ணியிருந்திருக்கார். அங்கே தான் இவர் நிறைய நேரம் போய் தண்டாயுதபாணியோட சந்நிதியிலேயே இருந்து தபஸ் பண்ணிகிட்டே இருப்பாராம். அப்படி தண்டாயுதபாணி சந்நிதியில் இருந்தபோது தான் அவர் 1943 டிசம்பர் மாதம் சித்தியாயிருக்கார். அந்த தண்டாயுதபாணி சுவாமி சந்நிதியிலேயே சித்தியாயிருக்கார் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுட்டேன். சுற்றி இவர் அப்படியே பூச்செடிகளும் மரங்களும் அது சோலை மாதிரி தான் இருக்குது. பக்கத்துலேயே அருவியெல்லாம் ஓடின்னு இருக்கு. குத்தால அருவியிலேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் இது. இந்த இடத்துல பார்த்தேன்னாக்க இந்த நாடி கணபதி, இந்த அம்பாளை தவிர, ஸ்ரீ தண்டபாணி இவர் பிரதிஷ்டை பண்ணவரை தவிர, ஸ்ரீ சீதாராமர், ஸ்ரீ தத்தாத்ரேயர்,
ஆஞ்சநேயர், அப்புறமா ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சமேத காமேஸ்வரர், ஸ்ரீ சரஸ்வதி, நாகர், இவ எல்லாருக்கும் சந்நிதிகள் இருக்குது. பெரிய யாகசாலையும் ஒன்று இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. இங்கே தொடர்ந்து ஹோமங்கள், அமாவாசைக்கெல்லாம் ஹோமங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும். இங்கே மிளகு சாதம் பிரசாதமாக கொடுக்குற நவராத்திரி 10 நாளுமே வர்றவா அத்தனை பேருக்குமே இங்கே அன்னதானங்கள் நடக்கிறது. இங்கேயே தங்கிறதுக்கு இட வசதியும் இருக்குது. முன்கூட்டியே கூப்பிட்டு பேசினாக்க அங்கே தங்கிறதுக்கு இடம் இருந்ததுன்னா தங்கிறதுக்கும் கொடுப்பா அப்படின்னு சொல்லப்படுறது. அந்த யாகசாலை இருக்கிற இடத்துக்கிட்ட 4 மகான்களோட ஜீவசமாதி 4 சிவலிங்கத்தோடு பிரதிஷ்டை பண்ணி இருந்தது. இவரோட சேர்த்து 4 பேருன்னு சொல்லப்பட்டது. அந்த பாக்கி 3 பேருமே இவரோட சிஷ்யர்கள் அப்படின்னு சொல்லி, இவர் இருந்த காலத்தில் இவர் பின்னாடி வந்தவா கொஞ்சம் பேரை இவர் ஒரு தடவை கன்னியாகுமரிக்கு போகணும்னு ஆசைப்பட்டவாளை அப்படியே இந்த பட்டினத்தில் பூதம் சினிமாவில் சீபூம்பான்னு சொல்லும் திருப்பதி பிரசாதம் சேரும். அந்த மாதிரி இவர் இவாளோட கூட இருந்தவாளை குற்றாலத்துக்கு கூட்டுண்டு போயிருந்திருக்கார். அங்கேருந்து கண்ணில் அப்படியே ஒரு டிவியில் வர்ற மாதிரி அங்கே கன்னியாகுமரியில் நடக்கிற பூஜைகளை, அப்படியே கோவிலில் நடக்கிற பூஜைகளை எல்லாரும் பார்க்குறதுக்கு இவர் வழிவகுத்திருக்கார். அது மட்டோடு இல்லாமல் அந்த கோவிலில் கொடுத்த பிரசாதமும் அன்னைக்கு இவரோட கூட வந்தவாளை கையில் இருக்கிற மாதிரி செஞ்சிருக்கார். அப்படிங்கிறதெல்லாம் இவருடைய சக்தியையும் இதையும் நமக்கு சொல்கிறது. இவர் ஒரு ஊரில் யாரோ ஒருத்தர், ஒரு ஜமீன்தார் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது, குடும்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னும் போது, உங்கள் ஜமீனில் ஒரு கோவில் புதஞ்சிருக்கு, அதை போய் மீட்டெடுத்து கும்பாபிஷேகம் பண்ணுங்க, குடும்பம் செழிப்பாகும்னு சொன்னாராம். அவர் எங்கள் ஜமீனில் அப்படி இல்லவே இல்லைன்னு சொல்லும்போது போய் அந்த இடத்துல இருக்குங்கிறத காமிச்சாவா தோண்டினதுக்கப்புறம் பார்த்தா மண்ணுக்குள்ளே புதஞ்சு போயிருந்திருக்கு ஒரு கோவில். இவர் அந்த இடத்துக்கு போகாமையே தன்னோட சித்தியாலேயே அதை சொல்லியிருக்காருங்கும்போது, மகாபிரிவா நங்கநல்லூர் கிட்ட ஒரு இடத்துக்கிட்ட வரும்போது யாரோ கல்லில் துணி துவைச்சின்னு இருந்தாலாம் இந்த சலவைக்காரா. அப்போ அவர் சொன்னாராம், அந்த கல், அந்த சலவை துணி அடித்து துவைக்கிற கல்லை அதை திருப்பி போடுங்கோ, அது சிவலிங்கம்னு சொல்லி மகாபெரிவா சொல்லியிருக்கார் அப்படின்னு எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி மகாபெரிவாளோட இதில் பிள்ளையாருக்கு கண்ணு திறந்தாச்சா அப்படின்லாம் கேட்டிருக்கார். நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதே மாதிரி தபோவனம் ஞானானந்தகிரி சுவாமிகள் ஒரு தடவை மகாபெரிவா ஒரு உபன்யாசம் செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆடு வந்ததாம். மகாபெரிவா தம் பக்கத்தில் இருந்த அந்த வாழைப்பழங்களை கொடுத்தாராம். அதுக்கப்புறமா அந்த ஆடு போயிடுத்தான். பார்த்தா அதுதான் தாத்தா சுவாமின்னு சொல்லக்கூடிய தபோவனம் ஞானானந்தகிரி சுவாமி. அவருக்கு எத்தனை வயசு அவர் வாழ்ந்தாருன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படியான இவர் இந்த தண்டாயுதபாணி சிலையை எப்போ பிரதிஷ்டை பண்ணினார் கேட்டேன்னாக்கா 1910 நவரத்ன கற்கள், யந்திரம் எல்லாத்தையும் வச்சு இந்த தண்டாயுதபாணியை பிரதிஷ்டை பண்ணும்போதே சுவாமிக்கு அவ்வளவு தேஜஸும் அவ்வளவு வீரியமும் இருக்குங்கிறத பார்த்துருக்கா. அதுக்கப்புறமா ஒரு தடவை கோவிலில் பிரசாதம் பண்ணணுங்கும்போது நெய் இல்லாமல் போயிடுதான். நெய் இல்லையேன்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாராம், மண்ணெண்ணெயை கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு மண்ணெண்ணெயை கொண்டு வந்த உடனே அதில் சில மூலிகைகள் எல்லாத்தையும் அப்படியே போடுறாராம். போட்டால் அப்படியே நெய்யாக மாறிடுதான். இந்த மாதிரி ஷிரடி சாய்பாபாவோட விஷயத்துலேயும் நடந்திருக்கு. அதாவது சித்த புருஷர்களாக இருந்தவா நிறையா பேர்
செஞ்ச அத்தனை விஷயங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போய் ஒரே மாதிரியே இருக்கிறபடியாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. 1943 நம்ம பிறக்கலைன்னாலும் அதே சித்தர் மாதிரியே இருக்கிறது இன்றைக்கும் இவர் இங்கே சூஷ்ம ரூபத்தில் இல்லை, சில சமயம் நேரடியாகவே காட்சி கொடுக்குறார் பக்தர்களுக்கு. உடம்பில் எந்த விதமான வியாதிகளும் இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் ஒரு அரை மணி நேரம் உட்காந்து இவர் மேலே நம்பிக்கையோடு வேண்டிண்டு மனசு நிம்மதியாக அங்கே இருக்குது. கண்டிப்பாக அந்த இடத்துல போய் மன அமைதியோட அந்த சூழலில் இருந்து வேண்டிட்டு வந்தால் அவளுக்கு வியாதிகள் குணமாகிறது அப்படிங்கிறதும் இந்த சித்தேஸ்வரி பீடத்தில் நடந்துட்டுருக்கிற விஷயமாக இருக்குது. யாருக்கெல்லாம் குத்தாலம் பக்கம் போகிற வாய்ப்பு கிடைக்கிறதோ, தென்காசி குத்தாலம் போகிற வாய்ப்பு கிடைக்கிறதோ, கண்டிப்பாக நிசப்தமாக மரம் செடி கொடிகளுக்கு நடுவில் மனசுக்கு இதமளிக்கிற அளவில் இருக்கக்கூடிய ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த ஸ்ரீ சித்தேஸ்வரி பீடம் மௌனகுரு சுவாமிகள் மடத்துக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய நாடி கணபதி, ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள், ஸ்ரீ தண்டாயுதபாணி மற்றும் எல்லா சுவாமிகளையும் பார்த்து இந்த பீடாதிபதிகளோட அருளையும் பெறணும் சொல்லி இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நமஸ்காரம்.